சொல்லவே இல்லையே. சொன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யம் அப்படியே இல்ல, நம்மளால உட்கார முடியாது. ஹலோ மக்களே, ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்க ஆர்ஜே அண்ட் ஏகே. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ லாங் டைம் நோ சி அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்துருக்கோம். சரி, வீடியோ எடுக்கிறோன்றது ஓகே, அது என்ன கண்டென்ட்னு உனக்கே தெரியாது, நீ பாட்டு ஓப்பனா பேசிட்டு இருக்க. நீ யோசிச்சா நல்ல கண்டென்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே குட் கண்டென்ட்ஸ் எப்பவுமே வந்து இதுதான். You are really a God-gifted child. குட் கண்டென்ட் தான், குட் கண்டென்ட் தான். பட் அது உனக்கு அது குட்டா இருக்கும்னு நான் நினைக்கல. இல்ல, புரியல. இது ஒரு தரமான சம்பவ வீடியோவா இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல கமெண்டா இருந்தாலும் சரி, பேட் கமெண்டா இருந்தாலும் சரி, தட்டி விடுங்க. நீ அப்படி வரியா? இப்போ வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பொருள் கொண்டு வர போறேன். என்ன பண்ணுங்க? ஒரு பொருள் இல்லை, பல பொருள். சவுண்ட் எல்லாம் வருது. கணத்துக்கோ ஓ மாடு தள்ளி உட்கார். எதுக்குடா இதெல்லாம் எடுத்து வந்திருக்க? இதெல்லாம் என்ன? உன்னோட பொக்கிஷன். நானே வருஷத்துக்கு ஒரு நாள் எங்கன்னா போனா யூஸ் பண்றேனோட விஷயங்கள். சம்பவம்னு சொன்னது என்னன்னா, அக்ஷயாவுக்கு நான் மேக்கப் போட்டு விட போறேன். இப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஒன்னொன்னா எப்படி ஆர்டர் வைஸ், அதாவது எதை ஃபர்ஸ்ட் போடணும், எதை செகண்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. ஃபர்ஸ்ட் நான் அதை தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு மேக்கப் போட்டு விட போறேன். அதேதான். ஆக்சுவலி எனக்கே மேக்கப் கொஞ்சம் தான் தெரியும். எப்போவாவது எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கோ மேரேஜ்க்கோ போனா லைட்டா டச் அப் பண்ணிக்கிற அளவுக்கு தான் தெரியும், ரொம்பலாம் தெரியாது. இதை நான் உனக்கு சொல்றதா? சரி, நான் வந்து ஜென்ரலா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சரி யூஸ் பண்றது வந்து என்னோட பிரைமர். பாருங்க, இதுக்கு பேர் பிரைமரா? ஆமா, இது வந்து நார்மலா ஒரு க்ரீம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. லைட்டா அங்கங்க பூசி தேய்ச்சி விட்டுப்பேன். இது போட்டதுக்கு அப்புறம் இது வந்து கன்சீலர். ஓகேவா? அதாவது பட்டி டிங்கரிங் பார்க்க. பட்டி டிங்கரிங்னா அங்கங்க எனக்கு பாரு இந்த பிம்பிள் மார்க்ஸ், இந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கும்ல, இதுக்கு நான் வந்து இந்த ஷேட் யூஸ் பண்ணுவேன். இதை மட்டும் போட்டு லைட்டா அதை வந்து இது பண்ணிவிடுவேன். இது என்ன ஒருத்தவங்களோட ஸ்கின் டோன் பொறுத்து யூஸ் பண்ணுவாங்களா? அப்படி இல்ல, அது வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஷேட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு இடத்துக்கு. லைக் இந்த நோஸ் கார்னர்ஸ்க்கு ஒரு கலர், அந்த மாதிரி. நான் எல்லாத்துக்குமே வெறும் இந்த ப்ரௌன் ஷேட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்க மக்களே, இதுல பர்பிள் கலரு, ஆரஞ்சு கலரு, கிரீன் கலர்லாம் இருக்குது. பச்சை கலர்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியாது. இது கூட ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட், இந்த ஸ்கின் டோனுக்கு யூஸ் பண்றது கூட ஓகே. ப்ரௌன் கலர்ல இருக்கு, சில பேர் ப்ரௌனா இருப்பாங்க, ஒயிட்டா இருப்பாங்க. மஞ்சள் கலர் பச்சை கலர்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்கணும். என்னதான் இருந்தாலும் நீ சொல்றது கரெக்ட் தான். சரி, அடுத்த ஐட்டம். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபவுண்டேஷன் போடுவேன். ஃபவுண்டேஷன் இது என்ன பண்ணணும்? அது ஓபன் பண்ணேன்னா ஒரு சைடு ஃபவுண்டேஷன், இது வந்து பிரஷ். ஓகே. ஸோ ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரஷ்ல வந்து ஃபுல்லா இது பண்ணணும். இது வந்து ஒரு ஸ்டிக் ஃபவுண்டேஷன். ஸோ இது என்ன சாக் பீஸ் மாதிரி இருக்கு? தின்றாத சாக் பீஸ் தின்றேன். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா இது வந்து லூஸ் பவுடர், இது வந்து காம்பாக்ட்னு நினைக்கிறேன். எங்களுக்குலாம் பான்ஸ் பவுடர், கோகுல் சாண்டல், மைசூர் சாண்டல். ஆமா, இதுதான். சோ இத வந்து லைட்டா எடுத்து டப் பண்ணி அங்க ஃபுல்லா ஒரு க்ளோஸ் ஃபினிஷ் லுக் கொடுத்து அப்புறமா வந்து ஐ மேக்கப் போடுறேன். சோ இது வந்து ஐ ஷேடோ பேலட் சம்திங். சோ இது வந்து என்னோட கண்ணு மேல அது கண்ணு மூணு கலர் தெரியும். இருக்கும்ல, அந்த மாதிரி இது வந்து கிளிட்டர் இருக்கும், இது நான் கிளிட்டர். ஓகே. சோ இந்த பிரஷ் வச்சு அது போட்டுறோம். ரொம்ப நாளா லைக் இப்ப கொடுத்துக்கு அது ரெண்டு ஷேட் பிளெண்ட் பண்ணி போடலாம். ஓகே फ्रेंड्स. சோ இது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இத வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக இது என்ன கம்ப்ளீட் பண்றோம்? இது ஐலைனர் போட்டு போடுறோம்னா சில சமயம் அது ஸ்மட்ச் ஆயிடும். சோ நான் இது பூசி தான் இது பூசுறேன். இது வந்து கண்ணு மேல இது முடிச்சதுக்கு அப்புறமா இது மஸ்காரா. மஸ்காரா போட்டு மைக்குறியே எனக்கு அதுவே மஸ்காரானா தெரியும்.
தெரியும். இது எதுக்குன்னா இந்த முடினா I mean இது இதுக்கு இந்த இப்படி தூக்குனா இந்த மூஞ்சிலாம் இப்படி பண்ணிட்டு போறோம். இப்படி பண்றாங்க. சோ அது இது வந்து அங்க என்ன கிளற வச்சிருக்காங்க பேசி ஐப்ரோ பென்சில். ஐப்ரோஸ் அப்படி இல்லையா? அதனால அந்த பென்சில் மாதிரி இதை வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு அதை வந்து கரெக்ட் பண்றேன். ஓ இது பென்சில், இது ரப்பரா? ரப்பர் இல்ல, இது வந்து ஷேப் பண்றேன். சரி ஷார்ப்னர்? ஷார்ப்னர் இல்ல. அப்புறம் இப்போ இது தீந்து போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு ஃபுல் பென்சில் இவ்வளவு தூரம் இருக்குல்ல, இது ஓகே பிரஷ். இப்போ இவ்வளவு தூரம் இருக்கு, இது வந்து இப்போ தீந்து போச்சு. இப்போ ஆல்ரெடி இதுல ஒண்ணுமே இல்ல, இருக்கிறத வச்சு பூசுங்க போதும். அப்ப இது ஷார்ப்லாம் பண்ண மாட்டீங்களா? ஷார்ப்னர் இருக்கு, அது எங்க இருக்கு? 100 கேள்வி கேட்கறது நானே எனக்கு தெரிஞ்சு அடுத்து வந்து நார்மல் தீர வாங்கிடவா? சொல்லு, இது சொல்லு. காஜல் எங்க பூசுவாங்க? நீ மஸ்காரா காஜல் ஹீரோயின் பேர்லாம் சொன்னா எனக்கு எப்படி? சரி அண்ட் இது வந்து blush. blush வந்து சிரிக்கும் போது அங்க இதாகும். இது வந்து செட்டிங் ஸ்ப்ரே. எல்லாம் ஒரு நெயில் பர்ஃப்யூம் நம்ம லிப்ஸ்டிக். ஸோ நான் என்னோட லிப் எப்பவுமே ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் இதை வந்து டைரக்டா பூச மாட்டேன். வேற யாராவது கேட்கறாங்க அப்படியே கொடுத்துற மாதிரி தான் கொடுக்க மாட்டேன். ஓ சரி, ப்ராடக்ட் பத்தி எல்லாமே சொல்லிட்டான். ஆனா இதை நான் எப்படி இவளுக்கு அப்ளை பண்ண போறேன்றதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இதான். இது நான் கண்ணுல போட்டுக்கணுமா? கண்ணுல போட்டு ஐலைனர் எப்படி போடுறது? அப்புறம் எதுக்கு இது இங்க கொடு. இது டெஸ்ட்னு ஏன் சொல்றேன்னா, நான் கண்ணை கட்டிக்கிட்டு அக்ஷயாவுக்கு மேக்கப் போட போறேன். அதான் இதுல பெரிய டாஸ்க். இதுதான் சொல்லவே இல்லையே. சொன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யம் அப்படி இல்ல, நம்மளால உட்கார முடியாது. அதெல்லாம் கிடையாது, வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். இதெல்லாம் எப்படி பூசுவேன்? எனக்கு ஆல்ரெடி மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியல. நீ எனக்கு கைட் பண்ற, ஒரு ஒரு பொருளா எடுத்து கொடுக்குற. நான் வந்து நீ சொல்றத வச்சு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இப்ப நீ இந்த இதை வந்து சரி ஏதோ ஒரு பேஸ்ட், இதை வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும்னு சொல்லிருக்க. நீ எதை அப்ளை பண்ணணும், அது எப்படி பண்ணணும் நீ எனக்கு சொல்ல சொல்ல நான் காதால கேட்டு பண்ணேன். கண்ணை கட்டிட்டு சமையலே பண்றாங்க, நல்லா வருது. மேக்கப் போய் பயந்துக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணணும்? இப்ப நான் வீடியோ ஆரம்பிக்கலாம். ஸோ நீ தான் வந்து கைட் பண்ண போற. வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். ஆமா இங்க இருக்க? இங்கதான் இருக்கேன். இது இந்த கிளிப் போட்டுக்கிறேன். அப்பாடா கத்தரே திரும்பிட்டியா? திரும்பிட்டேன். ஓகே, இதான் மூஞ்சி. இதான் அந்த மூஞ்சியா? சரி, ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்ணணும்? என்ன பூசணும்? இதான் இது இது கன்சீலரா? பிரைமர். பிரைமர். அம்மா மஸ்கார. அமேசான் பிரைம். இப்ப இது வந்து கையில எடுக்கணுமா? ரைட்டா. எங்க வருதா? அமந்து வருதா? இல்ல. காலியாச்சா? இல்ல இருக்கு. அமுக்க அமுக்க ஒண்ணும் வர மாட்டேங்குது. கூட நான் எடுக்கிறேன். நீங்க கையில புளிஞ்சு. என்ன கையில வச்ச மாதிரி இருக்கு? தெரியல. இருக்கு, லைட்டா இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? இத வந்து அங்கங்க டச் வைக்கணுமா? ஆமா. திரும்ப கண்ணுக்குள்ள போயிராம. இந்த கை எதுக்கு வருது? எனக்கு தெரியல. கரெக்டா வைக்கிறேனா? வைக்கிறேன். ஏதோ என்ன மூஞ்சி ஒரு ஷேப்பே தான். எங்க போது வருதுன்னே தெரியல. கை முடிஞ்சா காலி ஆயிடுச்சா? இப்போ நான் என்ன பண்ணுவோம்? வைப் பண்ணி விடு. வைப்னா துடைக்கணுமா? தேய்ச்சி விடு. சரி, கரெக்டா பண்ணனா? தெரியலையே. பண்றேன், எனக்கு தெரியுது. எனக்கு மூக்கு மொழியெல்லாம் எதுவும் கண்ணுல தென்பட மாட்டேங்குது. கண்ணை திறந்தா வைக்க முடியும், கண்ணுல குத்திட்டேனா? சரி ஓகே. எனக்கு என்னமோ நீ கையில போட்டே விடாத மாதிரி தோணுது. பூசு என்னடா, ரொம்ப இதை பூசக்கூடாதுடா. சரி, கரெக்டா அப்ளை பண்ணிருக்கேனா? கழுத்தெல்லாம் அப்ளை பண்ணுமா? மூஞ்சிக்கே நீ பூசிட்டியா? சரியான்னு தெரியல.
பூசியிருப்பேன். ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேன், கரெக்டாக வந்துருக்கு. ஓகேயா? சரி, இப்போ ப்ரைமர் முடிஞ்சிச்சு. அடுத்து அடுத்து என்ன பண்ணணும்? இது கன்சீலர். இது எப்படி நீ எடுக்குவ? கன்சீலர்னா அந்த ரவுண்டா டப்பால இருந்துச்சுல. ஓகே. நீ என்ன கலர் சொல்றியோ, மஞ்சள் கலர் போடலாமா? நீ என்ன கலர் சொல்றியோ அந்த கலர்ல கையை வை, நான் அதே போடுறேன். அப்பதான் சொல்லுங்க வெறும் பிரவுன் போடு. இதான் கலரா பூசுவ. சரி, அப்ப என்ன பிரவுன்ல கரெக்டா கை வை, நான் வேற என்ன வச்சிட்டேனா? அவ்வளோ இல்ல, லைட்டா. அது மூஞ்சில குண்டு புள்ளி எல்லாம் நிறைய இருக்கு, பூசி அடைக்கிறது கரெக்டா வரும். பிம்பிள் எங்க இருக்கு? இங்க ஒரு பிம்பிள் இருக்கு. அப்புறம் இங்க ஒரு பிம்பிள் இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. என்ன 10வது போலயே போயிடுச்சா? கையில இருந்து போயிடுச்சா? போயிருக்கும். போயிடுச்சு. அடுத்து அது தேய்க்கணும்ல. அதையும் தேய்க்கணுமா? நீ எங்க பூசினே தெரியல. அது எதுக்கு வருது? மூஞ்சே மறைச்சிருது. இங்கதான் ஃபர்ஸ்ட் பூசினேன், அதனால கரெக்டா அங்க தெரியுது. சரி, குத்து மதிப்பா எல்லா பக்கமும் பூசி விடுவோம். மூஞ்சியா குண்டு குளிக்குமா தானே இருக்கு. இன்சல்ட் பண்ற